ലക്ഷ്മി ഇല്ല പളനിയണ്ണാച്ചി വന്നിരിക്കുന്നടി. എന്തെങ്കിലും ഒന്ന് പറഞ്ഞ് അങ്ങനെ ഒന്ന് ഒഴിവാക്കി വിടറി. ഞാൻ ഇവിടെ ഇല്ലെന്ന് പറഞ്ഞാലേ ഞാൻ അപ്പുറത്ത് ഇവിടെ മാറി നിൽക്കാം കേട്ടോ. ഒന്ന് പറഞ്ഞേക്കണേ. யாரையும் பார்க்கலப்பா. പളനി ഇവിടെ ആശ്രയൊന്നും ഇല്ല അണ്ണാച്ചി. പോയിട്ട് നാളെ വാ. പിന്നെ കഥം വീട്ട് തട്ടുന്നേ എന്നെ பார்த்த உங்களுக்கு ஆக்கிரி மாதிரி தெரியுதா? ആരാ നിങ്ങള്? நான் வந்து பழனி. என் ஊர் வந்து தென்காசி மாவட்டம். தெரியுதா? അണ്ണന് ആള് മാറിപ്പോയി. അപ്പുറത്താ ഹൗസ് ഓണറിന്റെ വീട്. മാവ് വെട്ടണമെങ്കിൽ അപ്പുറത്ത് ചോദിക്കണം. വാതില് നിൽക്കുന്നു. அம்மா நான் வந்து மாவு வெட்டுறதுக்கும் பிளாவ் வெட்டுறதுக்கும் ஒன்றும் வரலாமா? மாவு வெட்டுறதுக்கும் பிளாவ் வெட்டுறதுக்கும் வரலாமா? எனக்கு வட்டி தான் வேணும், வட்டி. അതാ അണ്ണാച്ചിയെ പറഞ്ഞത്. ഇവിടെ ആക്രിയൊന്നും ഇല്ലെന്ന്. വട്ടിയും കുട്ടിയും എല്ലാം പുറമേ കിടപ്പുണ്ട്. ഇന്നലെ എടുത്തു കൊടുത്തു വന്ന ആക്രിക്കാരനെ. ஐயா 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 ஐயோ இந்த அம்மா என்ன சொல்றானே? அம்மா நான் வந்து ஆக்கிரி எதுக்கும் வட்டி எதுக்கும் மாவு வெட்டதுக்கும் ஒன்றும் வரலாமா? எனக்கு வந்து உங்க புருஷனே காணணும். அவரை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தது. അവര് ഇന്നലെ ജോലിക്ക് പോയി. ഇന്നിപ്പോ 2 ദിവസം കഴിഞ്ഞേ വരത്തോളൂ. ஆனா இங்க வண்டிയൊക്കെ நிக்குதம்மா. വണ്ടി 5-6 വണ്ടി എങ്ങനെ പല വണ്ടിയും കാണും. അണ്ണാച്ചി നിങ്ങൾക്ക് മലയാളം അറിയാവോ? மலையாளம் நான் வந்து இங்க 6 வருஷம் ஆச்சு. மலையாளம் வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும். 6 വർഷമായി മലയാളം അറിയത്തില്ലേ നല്ലോണം? கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அந்த கொஞ்சம் ഇങ്ങോട്ട് പറഞ്ഞാ മതി. அது வந்து அம்மா உங்க பிள்ளையா உங்க ஹஸ்பண்ட் எந்த இடத்து வந்து 50,000 கடன் வாங்கி வச்சிருக்கேன். இந்த வண்டி ஏதாவது சண்டை பணியோ ஏதாவது இன்னது இருக்கு. அந்த காசு வந்து 4 மாசம் முன்னாடி வர கரெக்டா பழுசம் வந்துட்டே இருந்தது. எனக்கு முதல்ல தேவையில்லை, முதல் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து பலிசை தான் வேணும். 4 மாசமா ஆளே காணும் இல்ல, பரிசு இல்ல. விളിച്ചാ போன் எடுக்க மாட்டேன். ஏதாவது வண்டி சாவி டிவி இருந்ததுன்னா இன்னொரு வண்டி நிக்கலையா, இந்த சாவி டிவி இருந்தா கொடுங்க, நான் அதை கொண்டு போயதுக்கு அப்புறம் அவருக்கு பைசா எப்ப தர முடியுமோ அந்த பைசா தந்துட்டு வண்டி எடுத்துட்டு போக சொல்லணும். ഉങ്ങക്കിട്ട് அந்த மாதிரி சொல்லதுக்குதான் நான் വന്നത്. അണ്ണാച്ചി പറയുന്നെല്ലാം എനിക്കിപ്പോ മനസ്സിലായി. അണ്ണാച്ചി ഇപ്പൊ എന്റെ കയ്യിലല്ലല്ലോ പൈസ തന്നത്. ഇപ്പൊ ചേട്ട ഇവിടെ ഇല്ല, 2 ദിവസം കഴിഞ്ഞേ വരുത്തോളൂ. പിന്നെ വണ്ടിയുടെ താക്കോല് വേണമെന്നുണ്ടെങ്കിൽ ഇപ്പൊ 2-3 വണ്ടി ഇപ്പൊ വരും. അതിലൊരു വണ്ടി തരാം, അണ്ണാച്ചി പോയിക്കോ. അതെങ്ങനെ ശരിയാകും അമ്മ? ഇപ്പൊ വണ്ടിയുടെ താക്കോല് വണ്ടി തന്നാ മതിയെന്നല്ലേ ഇപ്പൊ അണ്ണാച്ചി പറഞ്ഞത്. ഏത് വണ്ടി തരും നിങ്ങൾ? നമുക്കൊരു 5-6 ബസ് ഓടുന്നുണ്ട്. ഇപ്പൊ വരും, ആ ബസ്സിൽ കയറി പോയിക്കോ. ഇത് ബസ് ഇരിക്കാ? ஆஹா, இந்த லைன்ல போகுமோ? நல்ல கலெக்ஷன் உண்டா இருக்குமோ? പത്തനാപുരം ടു കായംകുളം. நல்ல கலெக்ஷன் ഉണ്ടോ? ஓஹோ, என்ன பேரு பஸ்ல? என்ன பேரு எழுதி வச்சிருக்க? ഞാൻ ഇവിടെ കാണിക്കാം അണ്ണാച്ചി. എന്നാ ഇപ്പൊ കേറിയാ പോരെ? ഇത് മതിയോ? അപ്പൊ ഞാൻ ഇപ്പൊ പോறேன். ഞാൻ ഇവിടെ വെളിയിൽ നിക്കാം. നിങ്ങള് ഏതാவது தண்ணி ஏதாவது கிடைக்குமா குடிக்கிறதுக்கு? തൊട്ടപ്പുറത്താ കട. ஓ, அது ഞാൻ കടയിൽ പോയി കുടിക്കണോ? കൊടുത്ത് വെച്ച പുരുഷനും പൊണ്ടാട്ടി അമ്മ உங்களுக்கு. ബസ് വരുമോ? ശരി, അപ്പൊ ഞാൻ നോക്കാം. ബസ് വന്നാ നിങ്ങൾ കാണിച്ചു തരുമോ? നോക്കാം നോക്കാം. കാണിച്ചു തരുമല്ലോ? ഓ, தண்ணி குடிக்க நான் இனி அங்க கடைக்கு போகணும். ஆமா ஆமல்லோ? அப்படியோ? இப்ப நான் இங்க வெயிட் பண்ணலாம். காணிச்சு தரமல்லோ? ഏതോ ബസ് പാട്ടതാ വന്നു. പട്ടിയും കിടക്കല, തണ്ണിയും കിടക്കല. ബസ് തറ പൊടിയോ കണ്ടോ? ശരിയല്ലേ? இன்னொரு பஸ் வந்துட்டே இருக்கு. അണ്ണാച്ചി അണ്ണാച്ചി ദോണ്ട ഇല്ല വരുന്ന ബസ്സാ, കണ്ടല്ലേ? ஐயா பஸ் ஒன்று வந்துருக்கு. என்னது கேஎஸ்ஆர்டிசியா? அட கடவுளே, ஏமாத்திட்டீங்களே. இது வந்து நம்ம ஊர் அரசாங்க பஸ் தானே. இந்த கேரளாவில அரசாங்க பஸ் தான் இருக்கு.
இந்த பஸ்தானோ இவரு என்ன ஏமாத்துறீங்களோ? என்ன முடியுமோ? என் பைசையும் போச்சு, என் பரிசையும் போச்சு, தண்ணி குறைக்கல. இந்த ஊருகாரெல்லாம் இப்படிதானோ?